பிஜேபி. இந்த பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி எந்த அளவுக்கு பயங்கரமான ஆபத்தான ஒரு கட்சி அப்படின்றது இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். குறிப்பாக இந்த ஒரு தேர்தலில் பலிகடாவாக்கப்பட்ட 3 விஷயங்கள். ஒன்று, இஸ்லாமியர்கள் பலிகடாவாக்கினாங்க, கிறிஸ்தவர்களை பலிகடாவாக்கினாங்க. அதற்கு பிறகு அதிகமாக பலிகடாவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு இனம் அப்படின்னு பார்த்தா அது தமிழர்கள் தான். இந்த 3 பேர்த்தையுமே பயன்படுத்தி இன்னைக்கு வெற்றியை பறிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிஜேபி. வெறுப்பு அரசியலில் இந்த 3 விஷயங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. பொதுவாகவே இஸ்லாமியர்களை அவர்கள் மீது வெறுப்பு விதைக்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மூலதனம். 2வது விஷயம் கிறிஸ்டின்ஸ், சிறுபான்மையினர். 3வது ஒரு விஷயம் அப்படின்றது தமிழர்கள். தமிழர்களை பலிகடாவாக்கி அரசியல் ஆதாயத்தை தேடி இருக்காங்க இந்த தேர்தலில் பொறுத்தவரையிலும் பிஜேபிக்கு அவங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்தந்த மாநிலங்களில் மிகப்பெரிய அடிதான் விழுந்திருக்கு பிஜேபிக்கு. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் என்னென்னமோ செஞ்சாங்க, எவ்வளவோ பண்ணாங்க, கோயில் கட்டினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு பலவீனமாக தான் போச்சே ஒழிய பலமா அப்படின்னு பார்த்தா அது பிஜேபிக்கு ஓட்டு பொறுத்த வரைக்கும் அது வாக்கு அரசியலாக மாறலை அப்படின்றது தான் உண்மை. அவங்களுடைய தந்திரங்கள் அனைத்தும் பொய்யாக போனது. அதே போல் அவர்கள் இந்தந்த மாநிலங்கள்லாம் நமக்கு எப்போதுமே நமக்கு இதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது அப்படின்னு நிராகரித்த ஒரு சில மாநிலங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட்டிவாக ரிசல்ட்டே வந்துருங்க. அதில் மிக முக்கியமான ஒரு மாநிலம் ஒரிசா அப்படின்றது தமிழ்நாடு மாதிரி மாநில கட்சிகளுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் முக்கியத்துவம் இருந்ததாக வரலாறே கிடையாது. அது மாதிரியான ஒரு மாநிலம் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஜாம்பவான், சக்கரவர்த்தி அப்படின்னே சொல்லலாம். என்னடா பில்டப் அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து 5 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க பிஜேடி. தொடர்ந்து 5 முறை அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக நவீன் பட்நாயக் தாங்க முதலமைச்சராக இருக்காரு ஒரிசாவில். அது மாதிரியான ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டில் இப்போ பிஜேபி கால் பதிச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஜேபி அங்கே பயன்படுத்திய ஒரு வெறுப்பு அரசியல். எல்லா இடத்துலையும் வெறுப்பு அரசியலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிசாவில் அந்த வெறுப்பு அரசியலை யார் மீது காட்டப்பட்டது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுப்போமே, வி.கே. பாண்டியன் அப்படின்ற ஒற்றை நபரின் மீது அத்தனை வெறுப்பை விதைச்சாங்க பிஜேபி ஒரிசாவில் பொறுத்தவரையிலும். அதனுடைய விளைவாக 25 வருஷமாக ஆட்சியில் இருந்த இந்த நவீன் பட்நாயக் இப்போ எதிர்கட்சி நிலைமைக்கு வந்துட்டாரு. மிக மோசமான ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காரு. அங்கே என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரிசாவில் நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும் 2 தேர்தலும் ஒட்டுக்கா நடந்திருக்கு. இந்த 2 தேர்தலையுமே படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க பிஜு ஜனதா தளம். கிட்டத்தட்ட அங்கே 21 நாடாளுமன்ற தொகுதிகள் மொத்தமாக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் கூட நவீன் பட்நாயக் பிஜேடி ஜெயிக்கல. ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. மீதி 20 தொகுதியும் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. லம்பா 20 எம்பி ஒரிசாவிலிருந்து போயிருக்காங்க இந்த முறை. அதே மாதிரி சட்டசபையை பார்க்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 148 சீட்டு மொத்தம், 74 சீட்டு மெஜாரிட்டி. எப்பவுமே கடந்த 25 வருஷமா நவீன் பட்நாயக் தான் பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார். அங்கே பிஜேபிக்கு இடமில்லை, காங்கிரஸுக்கு இடமில்லை, அங்கே எதிர்கட்சிகளும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நவீன் பட்நாயக்கினுடைய ஆளுமை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு மாநிலம். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 78 சீட்டு தனி பெரும்பான்மையே பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 13 சீட்டோ 14 சீட்டோ ஜெயிச்சிருக்காங்க. இந்த பிஜு ஜனதா தளம் 52 சீட்டு 51 52 சீட்டாக ஜெயிச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வி.கே. பாண்டியன் அவர்களே சொல்கிறாங்க. வி.கே. பாண்டியன் அவர்கள் மீது பிஜேபி பண்ண அந்த வெறுப்பு அரசியல் தான் அந்த பிஜேடிக்கோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு விமர்சனத்தை செஞ்சுருக்காங்க. வி.கே. பாண்டியன் மீது வன்மத்தை கக்கியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரிசாவில் நவீன் பட்நாயக் தோத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆட்சியினுடைய அதை தொடர் கண்டினியூஸாக 25 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. அந்த அரசின் மீது இந்த வெறுப்பின் காரணமாக தான் அவங்க தோத்துருக்காங்க.
ஒரு மதராசி, அதாவது வந்து ஒரு தமிழ்கார வந்து இங்கே ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு சொன்ன பிஜேபி பண்ண பிரச்சாரமும் இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது. பிஜு ஜனதா தளம் தோற்பதற்கான காரணம் எக்கச்சக்கம் ஏராளம். ஆனால் பழிபுறா யார் மேலே வந்தது அப்படின்னா வி.கே. பாண்டியன் மீது வந்து பிஜு ஜனதாவினுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து தோல்விக்கு வந்தான் காரணம் அப்படின்னு சொல்லி வி.கே. பாண்டியன் அவர்களை கைகாமிச்சு விட்டாங்க. ஒட்டுமொத்த பழியும் வந்து வி.கே. பாண்டியன் அவர்களின் மீது விழுந்துருச்சு. ஸோ இவங்களுக்கும் பிஜேபிக்கும் நடந்த இந்த அரசியலில் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே வந்து அவமதிச்சிருக்காங்க பிஜேபி. இந்த வாழை இலையாகட்டும், பழைய சோறு ஆகட்டும், அதன் பிறகு இந்த ஃபைல்ஸ் ஆகட்டும், எதேதோ நமக்கு ஹிந்தியில் சில ஆட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நமக்கு அதெல்லாம் புரியல. எந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழரை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிஜேபி இழிவுபடுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, ஒரு வெறுப்பை விதைச்சி எப்படியோ வந்து ஒரிசாவில் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து தமிழ்நாட்டில் என்னைக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கனவுல கூட வாய்ப்புள்ள ராஜா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓகே, அதோட முடிச்சுக்கிறப்போ கிளம்புறது நான் சதீஷ் பா.